சார் மேலே போங்க சார். சோழமானே அந்த வளர்ச்சாரு ராஜா தெரிஞ்ச மாதிரி ராஜா சார் How is that? How is that, sir? Amma, very sir. Now, what is talking about? அடுத்ததாக களப்பை இயக்கத்தின் மாநில துணைத் செயலாளர் துணைத் தலைவர் நந்தகோபால் சார் அவர்கள் பேசுவார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் துன்பத்தில் தைரியமும் வாழ்க்கையை இனிதாக்கும் இந்த அனைத்து குணாதிசயங்களும் உள்சேர கொண்டிருக்கும் நமது களப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் பி.டி. செல்வகுமார் அவர்களை வாழ்த்த வயதிலை வணங்குகிறேன். நன்றி. அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முன்னாள் தலைவர் இப்போது தலைவருக்காக போட்டியிடும் முரளி அவர்களை தலைவராக இருக்கும் முரளி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பி.டி. செல்வகுமார் சாரோட வளர்ச்சி, அவருடைய இந்த சேனல் அப்படின்னு சொல்கிற தொடர்பு ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய முதல் படம் அவர் உதவி இயக்குனராக வி.சி. குருநாதன் சார் தயாரித்தார். அப்புறம் அந்த படத்தோட மனைவிக்கு மரியாதை, அதோடைய தயாரிப்பாளர் நான் தான்.
அன்னைக்கு எங்களுடைய தொடர்பு இருந்தது. ரொம்ப சிம்பிள், ஆனால் வேலை செய்கிறது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப சாதாரணமாக அடக்கமாக இருப்பார். இது எல்லாருக்கும் வராது. ஒரு சின்ன வேலையை பண்ணிவிட்டு ₹1 வேலையை பண்ணிவிட்டு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்த பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் 10,000 ரூபாய்க்கு வந்து ₹1 வேலை பார்த்த பேர் தான் அடக்கமாக இருப்பார். அவர் வேலை பேசப்படுது. அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. சொன்ன மாதிரி விஜய் சார் அவருடைய உழைப்பு வந்து பல பேரை உயர்த்தி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சினிமா துறை இல்லாமல் பர்சனலாக நிறைய தொடர்கள் அவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நிறையா இருக்குது. அவருடைய ரெகுலர் இதில் தான் இருப்போம். அவருடைய வளர்ச்சிக்கு வந்து இன்னும் பெரிய வளர்ச்சி அடையணுங்கிறது இது முதல் படி தான். அவருக்கு இன்னும் நிறைய படிகள் இருக்குது. அவர் ஈஸியாக அதில் வந்துடுவார். அதுக்கு அவருக்காக என்னுடைய என்றைக்குமே என் பிரார்த்தனைகளும் இருக்கும், வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முரளி சார். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தமிழ்குமரன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மேடையில் உள்ள பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பிடி செல்வகுமார் சார் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா என்னுடைய நண்பர். அவர் வந்து கலப்பை மக்கள் இயக்கம்னு சொல்லி அவர் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டேட்டஸ்லாம் போடுவார். அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி பேசின மாதிரி அவ்வளோ தொண்டுபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு. போன முறை ஈஸியில் சுயசேவைன்னு வெற்றி பெற்றாரு. அது மாதிரி எல்லாருக்கூடையும் ஒரு பண்பா பழகக்கூடிய ஒரு மனிதர். ரொம்ப எளிமையானவர். அவர் பன்முக திறமை உள்ளவர். நடிகர், நடிச்சிட்டாரு, டைரக்ட் பண்றாரு, தயாரிப்பாளர். அது மாதிரி இந்த முறை அரசியலும் ஒரு பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு எல்லாரு கூடயும் எளிமையா பழகுவாரு. ரொம்ப பண்பான மனிதர். இப்படி ஒரு மனிதர் பார்க்க ரொம்ப கஷ்டம். என்னுடைய நெருங்கி நண்பர். இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்து கூறி விடைபெறுகிறது. நன்றி சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பொருளாளர் பதவிக்காக போட்டியிடும் வீடியோ ராஜி அவர்களை பேச வைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் விஜய் ராஜு. நம்ம செல்வகுமாரை சுற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது சினிமா, PRO, அவர் விஜயனுடைய மேனேஜர், ப்ளஸ் டைரக்டர், உதவி இயக்குனர், இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கும். நானும் செல்வகுமாரும் 1992 சென்னையில் ஒரே ஒரு ரூம், 2 பேரும் ஒரே இடத்துல பணியாற்றோம். அதுலேருந்து எங்கள் பயணங்கள் ஸ்டார்ட். இன்னைக்கு திமுக அவருக்கு வர்த்தக அணி அப்படின்னு ஒரு அணியை கொடுக்குறாங்கன்னா இது 92 ஒரு ப்ரூவ் பண்ணவர். அந்த பிஸ்னஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு தெருவா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அப்போ செல்வகுமார் சொல்லுவாப்புல இது தேவையில்லாத வேலை, 15 நிமிஷம் ஸ்டாம்ப் போட்டி ஒரு எல்லோ பேஜஸ்ல அட்ரஸ் எடுத்து நம்ம அதை போஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நினைக்கிற 1000 பேர் 5000 பேருக்கு ரீச் ஆகிடும். இந்த 5000 பேர் ரீச் பண்ணுறது நம்ம நேராக போனோம், அவ்வளோ கடினமான வேலையாக இருக்கும்னு சொல்லுவாப்புல. அப்போ லா முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த நேரத்தில் அவருடைய வர்த்தகவுடைய திறமைன்றது ரொம்ப பெரிய திறமை. அதை இன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து அவருக்கு வர்த்தக அணிக்கு போய் செயலாளராக கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே போல மென்பொருள் அவருடைய பாடல்கள் சட்டசபையில் பதிக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதே போல கடவுளே வென்ற. நன்றி, வணக்கம். விடியல் ராஜு. நன்றி விடியல்ராஜ் சார். அடுத்ததாக சமீபத்தில் சிறந்த தயாரிப்பாளர் விருது வழங்கிய திரு சோழா பொன்னுரங்கன் சார் அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம். அடுத்ததாக நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் டிடி ராஜா சார் அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைத்து தயாரிப்பாளருக்கும் அனைவருக்கும் வருவதையும் வரவேற்கிறோம். செல்வகுமார் சார் நானும் ஃப்ரெண்டுன்றது வந்து எப்படி சொல்றேன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப நெருங்கிய நட்பு. நாங்கள் நிறையா வந்து ஒன்றா காரணத்துக்கும் நிறைய விஷயம் நாங்கள் என் கூட அதிகமாக நாங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அவரோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவர் திருச்சியில் ஒரு தனலட்சுமி காலேஜ் ஒரு மெடிக்கல் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தார். போயிருக்கும் போது அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்போ கேள்விப்பட்டோன்னே எனக்கு தலை சுற்றி நான் வந்து படுத்தேன். அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அந்த எனக்கு ப்ரெஷர் வச்சிருந்தேன்.
இது உண்மை, பொய்யில் உண்மை இது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக மிக நெருங்கிய நண்பர் அவர் எனக்கு. அதே மாதிரி நான் 7 படம் பண்ணியிருக்கேன். அது வல்லக்கோட்டையும் கந்தக்கோட்டை அவர் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் தான். ரெண்டுமே மிகப்பெரிய லாபம் எனக்கு. அவர் வந்து கடின உழைப்பாக இருக்கிறது எல்லாமே சொல்லுவார். அதை விட வந்து ரொம்ப ஒரு லாயராக ஒர்க் பண்ணுவார். லாயர்னா ஒரு இடத்துல இருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பெருமையாக பெரிய அளவு பேசப்படணும், பெரிய அளவு வரணுன்றது வந்து ரொம்ப துடிப்பாக வேலை செய்வார். அதுக்காக ராத்திரி போகும் பார்க்க மாட்டார். ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அது முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவர் மென்மேலும் வளர்ந்து இந்த சமூகத்துக்கு நல்ல பயனுள்ளதாக இருப்பார்னு சொல்லி வாழ்க்கை விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி டிவி ராஜா சார். சார் பிடி செல்வகுமார் சார் அவரை பொறுத்தளவில் ஒரு கம்பெனியில் உள்ளே வந்தார்னு வச்சிங்களேன், அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும். அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, நம்ம படம் நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடண்ட்டாக உருவாக்கியிருக்காரு பிடி செல்வகுமார் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளர் CV குமார் சார் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுவோம். அனைவருக்கும் மேடையில் பார்த்துருக்கும் பிடி செல்வகுமார் சாருக்கும் எனக்கும் வந்து நான் அவரோட ரொம்ப பேசுனேன். பட் ஆனால் நான் ஆரம்பத்தில் அகாதமி பீஸாக பண்ணும்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி வாழ்ந்தார். முதல்ல ஃபோன் பண்ண முதல் 2-3 நண்பர்கள் அவர் ஒருத்தர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ யாரும் நம்மளும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர். அவரோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மேன்மேலும் சார் சொன்ன மாதிரி ஒரு மந்திரியாகி சமுதாயத்துக்கு மிக பயனுள்ள வயதாமன்னு நான் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி CV குமார் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமராசு திரைப்பட தயாரிப்பாளர் வனராஜா சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாதன் அவர்களே, துணைத் தலைவர் தமிழ்குமரன் அவர்களே மற்றும் விடியல்ராஜ் அவர்களே, ராஜா அவர்களே மற்றும் இங்கு அடிக்கடி முருகன் அவர்களே மற்றும் மேடை அமர்ந்திருக்கின்ற CV குமார், அன்பு அண்ணன் PT செல்வகுமார் அவர்களே மற்றும் இங்கு அன்பு அண்ணன் PT செல்வகுமார் அவருடைய அவதாரத்தை காணப்போக காத்திருக்கின்ற அன்பு தோழர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொல்லி பாரதி அங்க சொல்லியிருக்கிறாரு. நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம். நான் உண்மை என்னன்னா, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமா, இல்லைன்னா தயாரிப்பாளராக பிறக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல பாரதி ஏன் சொன்னான்னா, அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாங்குவது பெண். அதே போல சினிமாவில் அத்தனை பேருடைய துன்பங்களையும் துயரங்களையும் தாங்குவது யாரு? இந்த தயாரிப்பாளர்கள். இதுக்கு கை தட்ட மாட்டீங்களா? ஆமா. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வீட்டில் இருந்து அதில் ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு காசு பணத்துக்கு வந்து எல்லா டெக்னீஷியன் கொடுத்துட்டு கடைசியில் ரோட்டில் இருப்பார். சந்தோஷமா இருப்பார். நான் பார்த்த பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நடிகராக இருக்காரு, டைரக்டராக இருக்காரு, அவராக இருக்காரு, இவராக இருக்காரு. இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண யார் தெரியுமா? இவர் கீழே இருப்பார். அது வந்து யாரையும் குறை சொல்றது இல்லை, என்ன இறைவனுடைய சிருஷ்டியே இதுதான். அதில் நம்ம அண்ணன் PT செல்வகுமார் அவர்கள் விஜயை உருவாக்குனதா நீங்களாம் சொன்னீங்க. விஜய் தான் உருவாக்குனாரு, அல்லது விஜய் அவங்க அப்பா தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து விஜய்க்காக ஆஞ்சநேயராக இருந்தாரா அல்லது அணிலாக இருந்தாரா வந்து, அவர் வந்து ஆஞ்சநேயர் இருந்தாருன்னு உங்களோட பத்திரிகையாளர் சொல்றீங்க. நான் வந்து கடந்த முறை எலெக்ஷன் ஜெயிச்ச தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் அப்பதான் அவரை நம்ம பக்கத்தில் பார்க்குறேன். அப்போ அவருடைய கடுமையான உழைப்பை பற்றி எல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, இன்னும் 100 விஜயகாரங்களை உருவாக்க முடியும். இது பார்க்க முடியல சார், ரொம்ப சோகமாக இருப்பீங்க போல இருக்கு. இல்லை லஞ்சும் இருக்கு, கவலைப்படாதீங்க. அதனால என்ன, இப்போ அண்ணன் சோழ புனருக்கு போயிட்டாரா, அவர் என்ன சொல்றாரு, எப்ப நான் தான் அஜித்தை உருவாக்குனேன் அப்படிலாம் இல்லை. ஆண்டவன் சொல்றான், அண்ணன் சொல்ல முடியும். நம்ம இந்த வேலையை செஞ்சிருப்போம். அண்ணன் சுப்பியா சொல்லுவார், நான் தான் பெரிய படத்தை எடுத்தேன். இந்த இறைவன் இப்போ அண்ணன் ராமநாதன் உங்களுக்கு தெரியும், 100-140 படம் எடுத்தவர். ஆனால் எங்கள் முரளியிலே ஒரே படத்தில் எல்லாத்தையும் விஜய் அடிச்சு போயிடு.
நேற்று வரை நடந்ததெல்லாம் தெய்வம் செஞ்ச சோதனை. நீங்க மட்டும் மனசு வச்சா தெரிந்து விடுங்க. அண்ணன் பி.டி. செல்வகுமார் அவர்களை கலைஞருடைய வாரிசு முத்துவே கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்த அவர் கலப்பை மட்டும் வச்சிருந்தா போதாது, கலப்பை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு வயலாக வர முடியும். அதை தாண்டி ஒரு அரசியல் ஒரு பொறுப்பு. வர்த்தக அணி என்பது சாதாரண அணி கிடையாது. வர்த்தகம் பண்றது தான் வெள்ளக்காரன் உள்ளவங்க தான், நம்ம நாட்டை ஆண்டா. அதனால இப்ப இவரு வெள்ளக்காரனுக்கு கொடுத்த பதவி உள்ள வர வர்த்தக அணி இணை செயலாளர், எதிர்காலத்துல செயலர். அப்புறம் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா எல்லாரும் சொல்றாங்க, பைவான் ரங்கநாதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார். செல்வகுமார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, தேட்டரா போவாரு. ஒரு மாதிரி இப்ப சமீபத்தில் தான் அதை நான் பார்த்தேன். கமலா தேட்டர்ல ஏதோ ஒரு பெரிய நடிகருடைய படத்தை கீழே இறக்கி வச்சுட்டு விஜய் படத்தை மேல பண்ண சொன்னார். அது விஜய் சொன்னாராம், ஏங்க அது பெரிய இடத்துக்காக நம்மளெல்லாம் ஏதாவது பண்ணி விடுறோம் பண்ண நான் பாத்துக்கிறேன், நான் கன்னியாகுமரி வந்திருக்கையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். கன்னியாகுமரிங்கிறது பார்வதி தாய் 3 கடவுளாக தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரமசிவன் எங்க இருக்கிறாரு, சிகரெட்ல எவரெஸ்ட்ல. அப்ப இந்த பார்வதி தாயுடைய ஆசிரியர் வச்ச அன்பு குழந்தை. அதனால அவருக்கு வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்க, விஜய் அடிச்சாலும் தாங்குறாரு, நீ யாரெல்லாம் அடிக்கிறேன் இல்ல. அவர் சொன்னது போல கலப்பை என்பது ஒவ்வொரு உழவனுக்கும் தேவையான ஒரு கருவி. அதுபோல இந்த சினிமாவுக்கு என்றென்றும் ஒரு தேவையான ஒரு அற்புதமான கருவி நம்முடைய அன்பு அண்ணன் பி.டி. செல்வகுமார் சார். அதில் இவருடைய சேவை சினிமாவுக்கு தேவை, இன்னும் பல விஜய்களுக்கு தேவை. அதனால கோடு போட்டு நிற்க சொன்னால் சீலை நிற்கவில்லை, சீலை அங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லை. ஒருவேளை விஜய் இவர் வந்து அரவணைச்சு வச்சிருந்தாருன்னா இவர் 10ஓட 11 அத்தோட இருக்கும். விஜய் பத்தி உங்களுக்கு யாருன்னு தெரியும். இல்ல 10 வயசுல இருந்து 25 வயசுக்காரங்க எல்லாம் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு விசில் அடிக்க தெரியும். 60 வயசுக்காரங்க நேற்று ஒருத்தர் கேட்டார், விஜய் தான் வரமாரு, விஜய் வரன்னா ஒரே வழிதான். 30 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, இருக்கவங்க காலி பண்ணிட்டேன்னா 30 வயசுக்குள்ள உள்ளவங்க ஓட்டு கூட வரும். விஜய் என்பது அவர் ஒரு இப்பதான் வரல, நம்ம சினிமாவில் வந்திருக்காரு, அவர் நடிகர், அவங்க அப்பா தயாரிப்பாளர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அவசரப்பட்டார். பதறான காரியம் சிதறல். அதனால விஜய் என்ன பண்றாரு, ரொம்ப பதறாரு. இப்பவே நான் முதல்ல நினைச்சா என்ன பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், அதனால 10 நிமிஷம் போடுறாரு. அதனால அன்பு அண்ணா அவர்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம், விஜய் உருவாக்குற நீங்க நம்புறீங்க. அப்ப இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, ஒரு விஜய் வெயிட் பண்ண உருவாக்குங்க. என்ன ஏன் பயப்படுறீங்க, நீங்க தயாரிப்பாளராக இருந்துட்டீங்க, பிஆர்ஓட இருந்துட்டீங்க, பத்திரிகையாளர் இருந்துட்டீங்க, இப்ப அரசியல்வாதி வந்திருக்கீங்க, தட்டி தூக்குங்க. சும்மா பேரை கேட்டாரு அதிர்த்துல வாங்க. நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தானே. ரஜினிகாந்த் எங்கேயோ வந்தாரு, சினிமால யார் சொன்ன வசனத்தெல்லாம் படிச்சாரு, பாடினாரு, வந்துட்டாரு. எப்படி அவருக்கு ஒரு யோகம் இருந்தது, உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு. ஏன்னா எங்க காடு ஏதாவது கிட்டத்தட்ட நானும் ஒரு திருநெல்வேலி, எங்க காடு பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டங்கள் 15 கிலோமீட்டர் இந்த பக்கம், இந்த பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர். இந்த பெரிய பெரிய எங்க தலைவர்லாம் சேர்ந்து ஆக்கினார், அல்லது இன்னைக்கு சீனனார், அல்லது ஆதித்தனார், அல்லது இன்னைக்கு இருக்கிற சரவணா ஸ்டோர், எத்தனை அந்த மக்கள் அத்தனையும் இன்னைக்கு வியாபாரத்தில் தொழிற்சம் காரணம்னா அந்த 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு தேரிக்காடு, முந்திரி முந்திரி நிறைய வரும், பழங்காடு. இந்த பழம்லாம் பட்டு போச்சு, முந்திரிலாம் விட்டு போச்சு. அதாவது நாங்களாம் வந்தோம். நாங்கள் எங்க முன்னோர்கள் வந்தாங்க. சரவணேஸ்வரர் அண்ணாச்சி வந்து வெறும் காப்பியில் டீ கடை தான் வச்சுருந்தாரு. பி.டி. செல்வகுமார் சாதாரண வந்திருந்தா கூட ஒரு 100 சரவணேஸ்வரர் கடை உருவாக்க முடியும். இந்த சினிமாவில் இன்னைக்கு இப்ப எதிர்காலத்துல இப்ப இன்னைக்கு தலைவர் வந்து மோடி ராமநாராயணன், இப்ப தலைவர் போட்டியிடுறவர் நண்பர் தமிழ்குமார். இருவேறு அணிலாம் கிடையாது, நாங்கள் எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா கடவுள் இதே பண்ணிருப்பாரு, யாரு எங்கு ஏன் எதற்கு இல்லையா. அவர் தலைவராக இருந்தாலும் இவர் தலைவராக இருந்தாலும் நாங்க எப்பவுமே சொல்றாங்க யாருக்கு, தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் என்ன வந்து உலகத்தையே சிறந்திருக்கும். அத்தனை மேடு பள்ளம் கஷ்டம் நஷ்டம் துரோகம் அது இது எது எல்லாத்தையும் அவங்க சந்திக்கலாம் இல்ல. நான் கூட காமராசன் படம் எடுத்தேன்னு தூக்கி விட்டுருக்கேன். எதுக்கிட இதெல்லாம் போய் எடுக்கிறேன், முரளி வச்சு ஏன் எடுக்கல, அவனை வச்சு எடுக்க. நமக்கு முரளி தான் காசு கொடுத்தாரு, சௌத்ரி தான் படத்தை கொடுத்தாரு, அது இறைவன் கொடுக்குறான். அதனால தயாரிப்பாளர் என்பது மிக உயர்ந்த. அத்தனை பாடு அத்தனை கஷ்டம் யாருக்கு இருக்கு,
தயாரிப்பாளர்களுக்கு தான் உங்க எல்லாருக்கும் தெரியும், நெஞ்சத்தோடு சொல்லுங்க. மனசுக்குள் காயம் ஏற்படுவதெல்லாம் ஒரு மாயக்கரம் வந்து மருந்து பட்டு இந்த கம்பீர மலை கலங்கி அழும்பதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுட்டு உறவு ஒன்று தொட்டு துடைக்கிறது. முகம் காட்ட மறுக்கும் குயிலின் முகவரி தேடி மனசு மத்துக்குள் சிக்கிய தயிராய் தட்டில். ஐயா தயாரிப்பாளரே, நீ மட்டும் ஆறுதல் கூறுவதா இருந்தால் நான் அழுது கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. நான் எல்லாருடைய கண்ணிலே இந்த தயாரிப்பாளர் தான் குறைச்சிருக்கேன். ஐயா ராமநாதன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்டுகளை கொண்டு வந்தார். என்னுடைய அன்பு நண்பர் மோடி அவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர் உருவாக்க போறார், ஆயிரக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உருவாக்க போறார், ஆயிரக்கணக்கான சூப்பர் ஸ்டார் உருவாக்க போறார். வேற ஒண்ணும் இல்லை, மைண்ட் கேம். லைஃப் இஸ் எ மைண்ட் கேம். அதாவது இன்னைக்கு உங்க மேடையில் இருக்கிற அத்தனை வந்து அத்தனை பேர் சொல்றேன், மைண்டில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு துணிவை நான் வரக்கூடாது. நான் தாண்டா பரிசுத்தலைவர் சொல்லுவாங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை விடு, உன்னை விட்டால் பூமி எது கவலை சொன்னாலும் இல்லையா. சினிமா தான் புரட்சி தலைவர் தாங்க. 1917 புரட்சி தலைவர் பிறந்தாரு. சினிமாவை பிறந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு? அவர்தான் கிருஷ்ணன் அவதாரம். நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய படையில இருந்தவங்க நம்ம எல்லாருமே இல்லை. யாருக்குமே எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்றது இல்லை. உச்ச நீதி வானிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற பாரதியுடைய வரியை அன்பு நண்பன் செல்வகுமார் கொடுத்து இன்னும் 1000 விதைகளை அவர் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் சார். அடுத்ததா அன்பர்களே, இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய ஜாமான்கள் உரையிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே நேரத்து தான் இங்கே வந்தேன். அப்போ 2-3 பேர் என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சால்வை பண்ணணும் சார், நீங்கள் சினிமாவில் பிஆர்ஓ பத்திரிகையாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அது ஒரு கட்சியில் சேர்ந்த உடனே இப்படி ஒரு பதவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ நீங்கள் ஒரு மிராட்டி ஏதோ நடந்துருக்குது, ஏதோ உங்கள் உழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும். நிறைய பேர் இதில் என் நண்பர்கள் இருக்கிறவங்க, என் கிளாஸ்மேட்ஸ், அதாவது நிறைய பேர் என் பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து தரும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டதும் அப்போ சரி அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு நான் மீட் பண்ணால், ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணால் நல்லா இருக்குன்றது அந்த ஏற்பாடு. இதில் வேறு எந்த பந்தாவோ அதுக்கோ இதுக்கும் இல்லை. என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள், பத்திரிகை நண்பர்கள். நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்தது தான். அது எல்லாரும் பேரையும் நான் சொல்லணும். இருக்கிற இந்த அத்தனை பேர், இப்போ வனராஜா அண்ணன் முதல் முரளி சார், அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டார். ராமநாதன் சாரும் எனக்கு நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 25 படமாவது அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது. அவர் சொல்லியிருப்பாரு, விஜய் தான் வளர்ந்தாரு, விஜய் தான் அவரை வளர்த்து விட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்றாங்க. மாயையில் தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் உழைப்பு இல்லை. என் கூட இருந்த 15 பேர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. அப்போ என் உழைப்பை அவமானப்படுத்துகிற போல இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல போடும்போது கண்ணீர் தான் வராங்க. அவர் இல்லைன்னா இவர் எப்படி, நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆல்பமா தூக்கிட்டு போனது தொடர் வச்சிருந்ததுக்கு தெரியும். பெரியண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனால் அதை யாராவது சொல்றாங்க கமெண்ட்ல, ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி என்ன ஏன் தூர குப்பை தொட்டி மேல தூக்கி போட்டுட்டீங்களே, நான் எங்க போறது? ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை உன்னை பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது இருந்ததா? அதுவரை நான் காப்பாற்ற நினைச்சது கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ் உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உங்க குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிற உங்க குடும்பம் பிரிஞ்சுதா? உண்மையாக உழைச்சோம். அந்த உண்மை தெரியாத விஷப்பாம்புகள் அங்க காலில் கையை சுத்திட்டு அப்படிதான் இருக்கும். எனக்கு என் நண்பர் முரளி தெரியும். முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்ட வெளியே சொல்ல மாட்டாங்க. பெரிய நடிகருக்கு போது சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் அப்பா எங்க போறீங்கப்பாங்க? அப்பா இப்படி கூட வேலை பார்த்துட்டு எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வேலைக்காரன், நம்ம அவங்க வேலைக்காரன் தானே. ஆனா வேலைக்காரன் உயரக்கூடாதா? அவன் அடுத்த கடத்துக்கு வரக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? இப்போ முருகன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தா வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தா சாகணுமா? அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம விளையாடக்கூடாதா? பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா நீங்க அவரை பாருங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார். நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும். என் பகுதியில் நான் வாழ்ற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும். கடவுள் வழியை விட்டுருக்காரு. கலப்பை மக்களுக்கு மூலம் 25 கலையரங்கங்கள், 9 பள்ளிக்கூடங்கள், 30 குழந்தை தூர்வாயிருக்கு தனிநபரா. சொன்ன கண்ணீர் தான் ஒழுங்கு சார். இதுவரை நான் அந்த வெளியெல்லாம் வந்து சொல்லலை. என் வாழ்க்கை முழுக்க அங்கே போட்டிருக்கேன். நீ வேணா வந்து ஊர்ல வந்து பாருங்க, கேளுங்க யாருக்கு. அப்போ ஒரு உழைச்சி வரத நீங்க போட மாட்டீங்க. அவன் தூங்கினான், கார் அவரே திறந்துட்டாரு சார், அவர் தண்ணி பண்ண அவரே குடிக்கிறாரு சார். இதெல்லாம் நியூஸ் ஆகுது.
அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார், கார் திறந்துட்டாரு சார். இதெல்லாம் நியூஸ். ஆனா இவ்வளவு உழைச்சிருக்காங்க ஒரு தனிநபர் பிஆர் இவ்வளவு உழைச்சிருக்காருன்னு சொல்லி அதை கையெழுத்து பண்ணலாமா பண்ணக்கூடாது? உண்மையில எனக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க. சும்மா வரும் பணம் தினம் தினம் ரண வேதனை ரத்த வேதனை பண்ணி என் ஒய்ஃபு இவ்வளவு ஆபரேஷன் பண்ண பிறகு போகக்கூடாது. டாக்டர் வந்து 6 மாசம் நீ ஓய்வு எடுக்கணும், 1 மாசத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன். என்ன இருக்க முடியல வீட்டுக்குள்ள. என்ன உழைச்சு பழக்கப்பட்டோம். இல்ல எல்லாம் ஈஸியா நினைப்பாங்க, அவருக்கு ஈஸியா கிடைச்சிச்சு சார், அவருக்கு என்ன சார், அப்படி கிடையாது. உழைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரணும்னா அது அவர் முரளி சார் சொன்ன உழைக்காம அப்படி இல்லை. எனக்கு தெரியும் தமிழ்குமரன் சார் சும்மா வந்துட முடியுமா? அவங்க அப்பா பேர சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா? உழைக்கிறாரு. இதை வெற்றி தோல்வியெல்லாம் நாங்களாம் ஒரு குடும்பம் தான். முரளியும் தமிழ்குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும், இங்க இருக்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா சகோதரரும் எங்களுடைய சகோதரர்கள். எலெக்ஷன் முடிஞ்சவங்க நாங்கெல்லாம் குடும்பம் தான். ஆனா பாருங்க, ஒருத்தர் வாழ்த்துக்கு 2 வாழ்த்துருக்காங்க பாருங்க. நான் யாராவது ஒருத்தர் தான் நினைச்சேன். ஆனா பாருங்க, அதுதான் அன்பு. மேல அவங்க 2 பேருமே கைத்தட்டு இப்பவுமே வெற்றி தான். மனம் இருக்கு பாருங்க. நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்க்கை வந்திருக்காங்க. கடைசி ரொம்ப சலீப் சார் அவர்களுக்கு ஒரு தலைப்பையும் பண்புள்ள அதே மாதிரி என் நண்பன் விடியல் ராஜ் பாவம் அவனும் உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வாரேன் உனக்குன்னா நான் இன்னைக்கு கேனசிக்க வேண்டாம். அதே சிவி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர். அதாவது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார். இங்க நல்ல நண்பர்களா வந்திருக்காங்க, எலெக்ஷன் இருக்கிறவங்க இருக்காங்க. எல்லா பேரையும் என்னால சொல்ல முடியல. நிறைய குடும்பங்களா வந்திருக்காங்க. எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா சார், மன வேதனைகள் நிறைய வழிகள் இருக்கும் சார். வெளியே சொல்ல முடியாது. எப்படி வெளியே சொல்ல முடியும்? எத்தனை துயரங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள். அவர் சொன்னது உண்மைதான். பொறாமைக்கு அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு முடிக்கணும்னே விஜய்க்கு கொடுங்க. நான் சொன்னது உண்மைதான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்க ஒரு உச்சத்துல இருந்து ஜாடி வரல இருக்க. என் மேல இருந்து ஆராய கண்ணியில இருந்தா போயிட்டு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேல கஷ்டப்பட நான் உச்சத்துக்கு வந்தேன். ஏன்டா பணமா அது மிரட்டல் மாதிரியே இருக்கு பேச்சுகள்லாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை விட்டுறாங்க, அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி வீட்டை விட்டுருக்காங்க. அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படி எல்லாம் என் கூட உழைச்சாங்கிறத பத்தி எங்கேயுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்றதுக்காக இல்ல, பக்கம் வரணும். உன்னை பற்றி தும்புறாங்க நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் உன்னை பற்றி வந்தது இல்லையா? நீ சில தவறை பற்றி வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவருக்கு வந்துட்டாங்கிறதுக்காக இல்லை. அவர் வரட்டும், அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம். ஆனா நாங்களும் களத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரசி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்ய முடியும். அவங்க உரிமையில தலையிட முடியாது. ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் நிறைய போராடுவோம் என்றுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சச்சரவுகள் இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. எப்படி மனராஜாவுக்கு இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு. கிளாஸ்மேட் ஜோசப் சந்திரன் வந்திருக்கான். முதல் படம் பண்றாங்க பந்தா பரமசிவம். ரொம்ப கஷ்டம். ஒரு பிஆர் எப்படி பண்ண முடியும்? பந்தோட 10 லட்சம் ரூபாய் எடுத்து போறான். அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அப்ப அவ்வளவு அவனை போய் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீ போய் இப்படி 10 லட்சம் ரூபாய் போயிட்டு சொல்லுப்பா சினிமாக்காரன் நம்பி போட்டி அப்படின்னு. இல்ல அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை. செல்வகுமாரை பற்றி எனக்கு தெரியும். நானும் 6 வயசுல இருந்து ஒன்னா வளர்த்தாரு. ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா. இது எதுக்கு தெரியும்னா சொல்றான் வந்திருக்கான் மேடையில. நாங்க 2 ஒன்னா படிச்சு வளர்ந்துருக்கோம், ஒன்னா இருக்கோம். அவனை பற்றி எனக்கு தெரியும். செல்வகுமார் தோக்க மாட்டான். அப்படி அவன் தோத்தாங்க நானும் தோத்துட்டு போறேன்டா. அப்ப அது லாஸ்ட் தான். அது இன்னைக்கு மேடையில வந்து இருக்கிறான். எனக்கு ஒண்ணுதான் வந்து இருக்கிறான். அதுதான் நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டோம், அவரும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இருக்கிறவங்க மேடையில் இருக்கட்டும், விடியல் ராஜா இருக்கட்டும், சிவி குமார் சார், முரளி சார் பார்க்கணும் இருக்காரு. எவ்வளவு வேலை இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்குமாரனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதனால அந்த வேலைகளை விட்டீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. அதை விட்டுட்டுலாம் வாராங்க பாருங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு 2 வாரத்தை வாழ்த்தி பேசணும்னு சொன்னாரு. கண்டிப்பா வாங்க சார். என் நண்பன் சிஎம் ராஜா முருகன் சார் அடிதடின்னு சொல்றாங்க. அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு, நடிகை படம் எடுத்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் அடிதடி ஏதோ சண்டை செஞ்சு மடிதடி முருகன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிஎம் ராஜா ஒரு புகழவன் கருதி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர். என்னுடைய கூட இருக்கிற அன்னையில இருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான். ஒரு லைஃப் ஸ்டாப் பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு. கண்ணாடியில படம் ஆப்டிக்கல் கடை வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு விட ஒரு பணி பாருங்க பின்னால்தான் இருப்பார். அதுதான் நம்ம பணி. நம்ம பிடி செல்வகுமார் அவர் வளரணும். வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்டே கிடையாது. இப்படி எனக்கு ஒரு 10 பேர் இருக்கே நல்லா பத்திரிகை பாலன் சொல்லியே ஆகணும். பாலன்லாம் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்ப யாராச்சும் எல்லா பத்திரிகையாளர்களும் பிடிக்குமா?
என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு பிடிக்காததான் யாரு? இன்கம் டேக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன். எங்க ரைட்ல நாங்க தவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இதோட அவங்க சோழியை முடிச்சிடலான்ட்டு. உண்மை சார். ரைடு முடிஞ்ச கூட என் வீட்டுல ஒண்ணு இல்லை. புலிப்படம் நாளைக்கு ரிலீஸ்னே இப்ப ரைடு. இப்ப சொல்லக்கூடாது, மறைக்கணும், எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. என் குமரல் தெரியணும். எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்? கடவுளே ஒரு வழி தந்துட்டு பத்திரிக்கையாளர் தான் கஷ்டப்பட்டேன். எம்ஐடி வண்டியில போனேன், எவ்வளவு அசிங்கத்தை படுத்தேன். ஒவ்வொரு ஆபீஸ்ல போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன். இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு, இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகனிகள் குழந்தைகள் ரகம் பீட்டி சொல்லுங்க எப்படி அவருக்கு மனம் பண்ணா எப்படி இவ்வளவு பெரிய படம் எடுக்க போட்டு விட்டதே கூட அந்த கூட இருக்கிற ஒரு 10 பேர் வேலை பார்க்கறோம். இதை நான் சொல்லலை சார். நைட் அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை, என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சுட்டு சொல்றாங்க, கவனமா இருக்கு சார். உங்களை பற்றி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க தான், விஜய் கூட இருக்கவங்க தான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தோழ கும்பல் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புள்ள நல்லபாமும் சாரப்பாமும் கருணாவில் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சுட்டு நம்ம உச்சம் இளவனுக்குமே நிரந்தரம் கிடையாது. அது புருஷ்லையா இருக்கட்டும், அது ஜாக்கி சானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளுக்காது பாலாவர் அவரோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டுல குடிச்ச தங்க தமிழக தண்ணி குடிக்கிறாரு, தங்கத்திலே வாழ்ந்தவர். அவருக்கே ஒரு இடத்துல பிச்சை எடுத்துதான் சாகுறாரு சார். வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் உச்சத்துக்கு கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை இருக்கா? ஒரு வார்த்தை அவன் மேடையில சொல்ல முடியல. ஒரு விக்ரமன் பூய வணக்கம் சொல்லணும் சார். நான் பார்த்திருக்கேன் பூய வணக்கம் அவன் படம் எப்படி பிரசாத்துக்கு படம் கிடைச்சது. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும், ரகசியங்களை சொல்ல முடியாது. சூப்பர் குட்ல அவங்க நான் டீ பிடிச்சிட்டு இருப்பேன் நைட்டுனா நம்ம பத்திரிகையாளர் ஜெமினி சினிமாவில் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும். நைட்டு அப்படின்னா அவர் படம் சொல்லி அவர் ஆஃபீஸ்ல போய் உட்காருவேன். இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜப்தாயிட்டு இருக்கிறோம். எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்லி ஏதோ விஜய் பிடி சொல்லுற மாதிரி ஏதோ அடிட்டு வந்து போயிட்டு நீங்க நினைக்க கூடாது. என்ன பாடல்கள்லாம் பட்டுன்னு நீங்க தெரியும். சந்திரசேகரத்தை சொல்லணும்னு அவர் வாராரு. அவர் சொல்றது ஒரு வேணும்ல, இந்த விஷயத்த சொல்றது ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார்? அதெல்லாம் நாங்க அவருக்கு கஷ்டப்பட நேரத்தில் நாங்களாம் இருந்தோம் சார். ஆனா அவருக்கு மறந்துட்டார். ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார், அது உண்மைதான். ஆனா எங்கேயோ இருந்தாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால், அதாவது யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க ஒன்னியோ அதே இடத்துக்கு வர வேண்டிய இருக்கும். அது காலத்தின் கட்ட கர்மா. கர்மா. என் நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்து அவர் நான் 20 ஏக்கர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த வீட்டை கூட நான் பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு, அங்க உள்ளுக்குலாம் போக முடியாது, பெரிய வேன் இருந்தா சுத்த முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டுல அவரால் இன்னைக்கு இருக்க முடியல. கேஸ் பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டுல வாழ முடியல. சரத்பாபு சார் எனக்கு நண்பர், அவர் திடீர்னு இறந்து போனாரு. அவரு ஒரு தாஜ்மஹால் வாங்கி ஒரு வீடு கட்டுறாரு. செடிக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு அவர் குடி போக முடியல சார், இறந்து போயிடுறாரு சார். இதுதான் வாழ்க்கையின் நிஜம், உண்மை. இதை புரிஞ்சுக்கிடாத ஆறாக நிறைய குணம் என்னங்க தடுப்பாங்க குறை மட்டும் தடுப்பிக்கிட்டே இருக்க முடியா? நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு. அவர் பாவம் உனக்கு விட்டுட்டு பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா இருக்கவங்கள அவர் வந்து பாருங்க, ஆதரவு யாரு எங்க இருந்து வந்தவன் அவங்க எல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பா முட்டிப்பா நான் ரெடியா இருக்கிறேன். சும்மா பிஜேபி முட்டி பாருங்க. அவன் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டியது தெரியும். நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா, நீ யாருன்னு இல்லை. நீங்க இதை எதுக்காக சொல்றேன், எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நீ மோதி பாரு, இளைஞர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த வந்து சொல்றான் மாணவர்கள்லாம் வருவாங்க. மாணவர்கள் தான் வந்து படிக்கணும், அவன் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். வறுமையிலே கஷ்டத்தில் விவசாய பிள்ளைங்க சாதிச்சு போயிட்டு நீ மாணவர்கள் அவன் வீட்டுக்கு வருவாங்க. மாணவருக்கு நீ என்ன செய்திருக்கா அவங்களுக்கு? அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, டெய்லி தவறான நியூஸ்கள். 40 லட்சம் டிக்கெட் போட்டாங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க. 40 லட்சம் எப்படி வர முடியும்? டிக்கெட் எப்படி போட முடியும்? தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மை விட ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார். எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்ப இருந்ததுனால சார் கன்னியாகுமரி இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம பண்ண முடியும். அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணோம் சார். அவ்வளவு குளங்கள் இருந்து கடைநடை மடைகள்லாம் ஃபுல்லா என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்றாங்க. சமூக அலுவலர்கள் நம்ம தொண்டர்களை வச்சு பண்ணலாம் சார், பண்ணிடலாம். மொத்தம் 12 கோடி தான் பட்ஜெட். செயல்படுத்தும் சார். எவனுக்கு அது காது கேட்கல. நீ சேவே பண்ண மாட்ட. ஒரு விவசாயிகிட்ட நல்ல பேர் இருக்க நீராதாரத்தை பாதுகாத்துக்கலாம். திட்டங்கள் கொடுக்க அந்த செய்ய முடியும் சார். ஆனா அதை செய்ய மாட்டான். சும்மா வந்துருவேன், நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க?
42 பேர் செத்தவங்க எப்படி போறோம் அப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீடு ஓடுறீங்க அவ்வளவுதான் தெரியும். நானா இருந்து சொல்லியிருக்கேன் சார், ஏன் வார்த்தை சொன்னேன் சார், அங்கே நில்லுங்க சார். உசுறு என்ன தேடி வந்தவன் ஒரு உயிர் போறாங்க, உயிர் போறவனுக்கு அங்க நின்று அந்த உயிரை காப்பாற்ற அத்தனை நின்றுவோம். பைக்கு போ காலையில போட்டுட்டு 42 எவன் சொல்றீங்க மாட்டி ஓடுறாரு. நான் அந்த இடத்துல இருந்திருக்கோம்னா, நான் மேனேஜரா இருந்திருக்கோம்னா சார் நின்றுருக்கோம். உயிரிய மசிற்கு சமன் சொல்லுங்க சார். என் தமிழ்நாடு என்னை தேடி வந்த என் ரசிகர்கள், என் தொண்டர்கள், அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க சார், ஒரு ரூமை போட்டுறாங்க, இருப்போம் சார், நான் சொல்லியிருப்பேன் சார். அதுதான் நிஜம், அப்படிதான் இருக்கணும். நீங்க எங்க பண்ணீங்கன்னே தெரியாது. ஆனா நான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒருத்தர் போடுறான், நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருக்கான். ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க, வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா. அதுதான் இதுல எதுக்கு சொல்றேன் சார், செய்யாததான் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது செய்து காட்டு, ஒரு 10 பேர் வாழ வச்சு காட்டு. நான் என்னோட 25 பேர் வாழ வச்சிருக்கேன் சார், இங்க ஒரு 100 பேரை வாழ வச்சிருக்கோம் சார். அத்தனை பேரும் நேரோட வேணா சொல்றேன். நான் பிஆர்ஓ தான் சார், விஜய் மாதிரி பெரிய ஆள் கிடையாது. ஆனா வாழ வைத்திருக்கிறேன். நீங்க வேணா எங்க ஊர்ல அவ்வளவு லிஸ்ட் சொல்றேன், நந்தகுமாருக்கு தெரியும், இப்ப பேச நரசிம்மாவுக்கு தெரியும். ஏதோ ஒரு 10 பேரை வாழ வைங்க சார், 10 பேரை உயர்த்துங்க சார். இப்ப எம்ஜிஆர் ஒரு உதாரணம் சொன்னா, எம்ஜிஆருக்கு இப்படிதான் பிரச்சனை வந்து, எம்ஜிஆர் நீயும் ஒண்ணா 2.5 வயசுல அப்பா இழந்தவன், ஆனாலே வந்து நின்றவன், தெருவா அடைஞ்சவன். ஆனால்தான் மட்டும் இல்ல சார், கஞ்சிக்கு சாப்பாடு வழியில பிச்சை எடுத்திருக்கிறாரு. பிச்சை படிச்சாதான் தெரியும், உழைச்சிருக்காரு சார். நாடக நடிகரா 10 வருஷம், ஜூனியர் ஆர்டிஸ்டா, சும்மா ராமர் வேடல அம்பு அதெல்லாம் பார்த்துக்க படங்கள்ல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டங்கள். எத்தனை ஒரு வீட்டுல சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்றாங்க, அம்மா மெஸ் இன்னைக்கு 3 ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார். சமையல் காரணம் கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, டிரைவருக்கு என்ன தேவை, கூட இருந்த அதிகாரிக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். சத்தியமா அவர் பேரு என்ன, ஜேபிஆர். எத்தனை காலேஜ் வச்சிருக்காங்க, அது தலைவன். கூட இருக்கவன் அழகு கடை, கூட இருக்கவன் துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி, தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான், அவனை மன்னித்து விடுவான் சார். மன்னித்து இப்படி பண்ணாத இல்ல, அவனை கௌரவமா வெளியே தள்ளுவோம். பாருங்க, ஒரு பையன் இப்ப எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னா, அவரு கூட 15 வருஷமா இருக்கிறான் சார், செல்வம்னு ஒரு பையன், நீங்க பார்த்துருப்பீங்க. உதவியாளர் கொடை பிடிக்கிறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அவருக்கு ஒண்ணுன்னா போய் காலை கழுவி விடுறது, அத்தனை உதவிகளையும் செய்யற ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ஏதோ பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார், எல்லாரும் தப்பு பண்ணணும். தப்பு பண்ணாம இருக்கீங்க, நம்ம ராமரோ ஸ்ரீராமரோ காந்தியடிகளோ கிடையாது. தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார், அதான் தலைவர். இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடுரோட்ல இருக்கான், வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல. நீ உச்சத்துல இருக்கிறான், எங்க இருக்கீங்க, உச்சத்துல இருக்கீங்க. கோடிகள் பல கோடி, 250 கோடி, 300 கோடிக்கு இருக்கீங்க. ஏன் அவனுக்கு ஒரு 5-10 லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்கு? அதுதானே தலைவன். உன்கிட்ட இருக்கு, இல்லாம நீ கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன். அந்த பாவம் அங்கதான் வந்திருக்கான், ஆபரேஷன் பண்ணிட்டு அவனால முடியாம எவ்வளவு லெட்டர்ஸோ இதோ கொடுத்துருக்கான். நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவி கேட்டுப்பார், தரலன்னா வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய முதல் தமையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்ச அவனுக்கு செல்வம், நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக 50,000 பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன், கையில் கொடுக்குறேன், உங்களை உண்மையாக கொடுக்குறேன். எல்லாம் உண்மை தெரியணும் சார், அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உதவி. சரி, அவன் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான், இன்னைக்கு சூசைட் போட்டு அட்டன் பண்ணிருக்கான் சார். அதனாலதான் நான் அவருக்கு இந்த உதவியை இந்த மேடையில் வைத்து செய்கிறேன். அது மட்டும் இல்ல, சிவபிரச்சனை என் நண்பன் டைரக்டர் இருந்துங்க, அவருடைய அடுத்த படத்தை அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுத்துருக்கோம், ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சது அதான் செய்ய முடியும். நான் இருக்கேன் கன்னியாகுமரியில தான், ஆனால் இந்த உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னதாரணமாக அவருக்கு ஒரு உதவி செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறேன். செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு பாவம் சார், அவரு 15 வருஷமா உழைச்சிருக்காரு, எஸ்.எஸ். சந்திரசேகர் 25 வருஷமா உழைச்சிருக்காரு. நடிகர் விஜய் அவர்களை மேடை கலைக்கிறோம். நடிகர் விஜயின் உதவியாளர் செல்வம் அவர்கள் இப்போது பேசுவார்கள்.
சரி, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, சாதாரண ப்ரொடக்ஷன் வச்சுட்டு. ஆனால் என்னையும் மதித்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. என் கண் கலந்தது. உண்மையிலே நான் அவரை இப்போ இந்த இடத்துல நான் தெய்வம் மாதிரி மதிக்கிறேன். டி. செல்வகுமார் சார், அவர் தேவா படத்தில் வந்து எனக்கு அவர் தெரியும். உங்கள் ஊடகத்துக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய்கிறேன். சார் எனக்கு நல்லா தெரியும். 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு கடையிலேருந்து சாரையும் எனக்கு தெரியும். இந்த பழைய அது விஜயகாந்த் சாருடைய சுப்பையாளர்களுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த அளவுக்கு துணிஞ்சு இங்கே நின்று பேசுகிறேன்னா மீடியாவுக்கு என்னை வெளியில் கொண்டு வீட்டிலேயே உடனே வீட்டாக சொல்லுவோம், போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னார். எத்தனையோ முறை அவரை போய் பார்த்து கெஞ்சின, என் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் இப்பவும் சொல்கிறேன் சார், மீடியாவில் எதுவும் பெட்டு பெட்டா போடாதீங்க. அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் நல்லா பாருங்க, நான் ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் நான் பேசின இந்த வார்த்தைகளை பாருங்க, அதில் எதையுமே அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. உண்மையைத்தான் பேசியிருக்கேன். அதை வந்து மீடியாக்காரங்க கட் பண்ணி இந்த ட்ரெய்லர் போடுற மாதிரி எட்டி வச்சு வந்து அப்படிலாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிருங்க. இப்போ நான் இந்த பேசுறதுக்கு காரணம், எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா நான் உண்மையிலே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தும். பி.டி. செல்வகுமார் மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. உண்மையிலே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்கிறாரு. அவர் கூடவே இருந்து பயணித்த நான் விஜய் சாருக்கு என்ன பண்ண, தேவா படத்தில் வந்து நாகர்கோயிலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் 60 படம் விஜய் சார்கிட்ட வேலை செஞ்சேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, உதவி பண்ணணுன்றது எண்ணம் வராது. கோடி கோடியாக இருக்குது. நம்ம கூடவே பயணிச்சிருக்கானே, அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம். இந்த அளவுக்கு நான் பேசணும் அவசியமே இல்லை. கோடி கோடியாக கொடுக்குறேன் சார். செத்துட்ட பிறகு ஒரு குடும்பமே ஒருத்தன் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலையும் மரியாதையும் செய்யறதை விட அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாராட்டுவாங்க. இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரொடியூசர்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் நஷ்டங்கள்லாம் இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சார்கிட்ட வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன். சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைஃப் மேனாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், 24 யூனியனில் கஷ்டப்படுறாங்க. ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னா ஜெயிப்பார் என் நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம், வீடு இல்லாதவங்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு பேசணும். இப்போ திரைப்பட தயாரிப்பில் இருக்கிற முரளி சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் 40-50 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ராமநாராயணன் சார் படம்லாம் இளஞ்சோடியில் நிறைய படம் அவர் கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சது. உண்மையிலே நான் கோடி நன்றி சொல்கிறேன் பி.டி. செல்வகுமார் சாருக்கு. எனக்கு எத்தனை நேரங்கள் வரும், எத்தனையோ வந்துச்சு, எத்தனையோ ஃபோன் வந்து அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுறது. ஏன்னா சார் பொய் சொல்லிட்டு சாகிறத விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போடுறாங்க. விஜய் சாரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டுலாம் வந்து நான் அவரை பற்றி தப்பாகவே சொல்லலை. இத்தனை வருஷமாக இருந்தேன். இன்னைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது. ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்க. என்னுடைய கஷ்டத்தை போய் பி.டி. செல்வகுமார் சார் சொன்னார், தம்பி இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க, உன்னுடைய கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லுனாரு. என்னை பார்க்க விடாம எவ்வளோ கண்டுட்டாங்க. இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுகிறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு பி.டி. செல்வகுமார். அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில். அப்போ இவ்வளோ உதவி பண்ணாரு, நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு துணிச்சலாக தான் சார் நான் பேசியிருக்கேன். உண்மையிலே அவர் மேலும் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப வணக்கம் சார். நன்றி சார். அவருக்கு அந்த உதவியை செய்வது எனக்கு ஒரு புண்ணியமாக தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு பாவம். அவரை பற்றி ஈஸியாக நானும் தூக்கி துறை போட்டுடலாம்.
நமக்கு என்னட்டு இருக்கலாம், அப்படி கிடையாது. அவரும் வெளியே வரணும், வேலை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நண்பர்களே பண்றேன். இதையும் பாலிட்டிக்ஸ் ஆகும். இனியும் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிண்டல் பண்ணுவான், கிண்டல் பற்றி பார்க்காதீங்க. ஏன்னா கிண்டல் பண்றதுக்குன்னே 120 பேரை வேலைக்கு வச்சுனா யாரு? பெரிய உத்தம புத்திரம் யாரு? 6 வருஷம் ஒருத்தர் பேக் ஐடிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவங்கள வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்றதுக்குன்னே ஆளுகள். ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்கன்னா உடனே ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்துருக்கு வயசுல வேணி அந்த பிள்ளைய கமெண்ட் பண்றதுக்குன்னே 100 பேர் வேலை பார்க்கலாம். உழைச்சி பண்ணுங்க சார், நல்லவங்களை வாழ வைங்க சார். நீங்க இங்க வேணா எவ்வளவு வேணா பணம் இருக்கு, ஏமாத்துறதுக்கு திறமை இருக்குங்கிறக்காக யாரும் வேணாலும் ஏமாத்தலாம். மேல ஒருத்தங்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாதுங்கிறது மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். மேடைக்கு போமா. சார் விஜயன் சார் சார் கூப்பிடுறாரு. பாருங்க, இப்பவுமே முரளி நான் என்னால் முடிஞ்சதை சொல்றேன்ட்டாரு. தமிழ் குரல் உதவி செய்யறேன், கண்டிப்பா செய்வாங்க. அது விடியல் ராஜா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்களை நோட் பண்ணிட்டாங்க. உதயா பெரிய ப்ரொடியூசருடைய பையன், அவர்களாம் கண்டிப்பா அவர் நினைச்சா நிறைய உதவி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வெளியே தெரிஞ்சுட்டாப்பா, என்னால நீ கவலைப்படாது. வெளியே தெரிஞ்சிருச்சு, உனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய அன்பு வேண்டுகோள், எல்லாருமே சாப்பிட்டு போனோம். வேற யாராவது பேச வேண்டியது இருக்குதா? ஓகே.